கதையை உருவாக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு சீனுக்கு போனோம்னா லெஸ்ஸாக இருக்கும். கதை ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம் தானே. சீனுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னுக்கு எஸ்டேட்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத கொண்டுட்டு வருவோம். இப்போ அதை வச்சா தான் நமக்கு எடுத்து போடுறதுக்கு கொண்டு போகலாம் தெரியும். இப்போ தெரியும் தானே. இப்போ எஸ்டேட்டில் இப்போ கூட பார்க்க போகணும்னு சொல்லி சொன்னால் நம்ம இப்போ மலையக பிரதேசத்தில் உள்ள எஸ்டேட் பார்க்க போகணும்னு சொல்லி சொன்னால் மதுபானத்துக்கு நல்ல அடிமையாகிருக்கு. இப்போ இளைஞர்கள் தொட்டு வயது போனவங்க வரைக்கும் மதுபானத்துக்கு ரொம்ப அடிமையாயிருக்காங்க. அந்த மதுபானத்தால் இருந்த எங்கள் தேசம் எல்லா இடமும் பச்சைதான், எங்கள் மனதில் நிலைக்க வேண்டும் பசுமைதான், எங்கள் தேசம் எல்லா இடமும் பச்சைதான், எங்கள் மனதில் நிலைக்க வேண்டும் பசுமைதான். சின்ன வயசுலேருந்துன்னா நான் ஸ்கூல் காலத்துலேருந்தே நான் ட்ராமா செஞ்சுருக்கிறேன். அட்வான்ஸ் லெவல் முடித்த பிறகு எங்கள் சார் மூலமாக எனக்கு வேறு ஒரு அதாவது கொழும்பில் ஒரு டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, சிங்கள டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. அந்த டீமில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போல் நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு என்னோடய வீட்டு சிச்சுவேஷன் காரணமாக நான் அதிலேருந்து நின்ற பிறகு கேம் மூலமாக அந்த 40 நாள் ட்ரைனிங்க்கு போயிட்டு அதுக்கு பிறகு இந்த டீமோட இணைஞ்சு இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாடசாலை காலத்துலேருந்து ட்ராமாலாம் எதுவும் செஞ்சது கிடையாது. அது சமூகத்துக்கு இந்த சின்ன வயசுலேருந்து சமூகத்துக்கு என்ன செய்யணும் என்ற நோக்கம் சிறு வயசுலேருந்து எனக்கு இருந்துச்சு. அந்த வகையில் அது பிறகு ஒரு 18 வயசுக்கு பிறகு யூத் சர்வீஸ், அதாவது இலங்கையிலே ஒரு பிரபலமான வருது யூத் சர்வீஸ் என்ற இதில் நான் ரெஜிஸ்டர் ஆகினேன். පොළොන්නරුවෙන් තෝරගත්ත සිංහල කණ්ඩායමත් නාවලපිටිය ප්‍රදේශයෙන් තෝරගත්ත දෙමළ කණ්ඩායමත් දෙක එකට දාලා එක වර්ක්ෂොප් එකක් හැටියට තමයි කළේ. අපි ඔවුන්ට මේ මාධ්‍ය දෙකෙන්ම එකම වැඩසටහනක් අරගෙන ගියා දවස් 35ක් පුරාවට. ඊට පස්සේ අපි ඔවුන්ට ෆෝරම් තියටර් ක්‍රමවේදය පිළිබඳව, තාක්ෂණය පිළිබඳව පුහුණුවක් ලබා දුන්නා. දැන් එතෙන්දිම තමයි අපි ඔවුන්ට ඒක කයායකින්මයි සහභාගී වුණේ සම්පත්දායකෙන් සහභාගී වෙලා මොවුන්ට මේ අපේ ටීම් එක පිළිබඳව අපේ ඔබ්ජෙක්ටිව්ස් පිළිබඳව හොඳ අවබෝධයක් ලබා දුන්නා දවස් 2ක වැඩමුළුවකින් පස්සේ. ஒவ்வொரு ஃபீல்டுலையா ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரீசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஃபோரம் தியேட்டர் ட்ராமாவை நடிச்சிட்ருக்கோம். அதனால் ஸ்ட்ரீட் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வரது, மக்களிடையே டிரெக்டாக போய்ட்டு நல்ல விஷயத்த சொல்கிறது, தீர்வு காண்றது தான் ஃபோரம் தியேட்டரோட மெயின். கிடைச்ச தலைப்பு கீழே நம்ம பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல் நம்ம பிரச்சனைக்கு எங்கெங்க போனா எப்படி இப்போ முன்னுக்கு இப்போ இந்த இவ்வளோ சீன் இருக்குது தானே, அம்மாவை அடிக்கிறது, அவங்களுக்கு அப்படித்தான் பார்வதி அனுப்புற காசு இப்படி போடுங்க, இப்படி சேர்த்து இப்படி போடுங்க, அங்காடி வாராருங்கிறத